துணிவே துணை. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அடியேன் செய்த பாக்கியம் 37 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து பணி செய்தது. என்னுடைய முன்னோர்கள் செய்த தவப்பயன். அடியன் முதலில் பணி தொடங்கிய இடம் அறந்தாங்கி ஒன்றியம், காரக்கோட்டை, நடுநிலைப்பள்ளி. என்னுடைய முதல் வகுப்பு முத்து மாரியம்மன் திருக்கோவில் திண்ணையில். முதல் எடுத்த வகுப்பு 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பில் செல்வராஜ், சுப்பையா செல்வராஜ் என்று ஒரு மாணவர். அவரை நினைக்கின்ற நேரத்தில் எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. நான் செய்திகளை சொல்லிவிடுகிறேன். மிகச்சிறந்த மாணவர், நன்றாக படிப்பவர். 10 வயதில் கவிதைகளெல்லாம் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். விளையாட்டில் சிறந்தவர், படிப்பில் சிறந்தவர், அதே மாதிரி படம் வரைவதில் சிறந்தவர். ஆகன்னு சொல்ல போனோம்னா அவரை நான் அந்த வயதில் ஒரு விவேகானந்தராகவே பார்த்தேன். அவ்வளோ ஒரு அருமையான மாணவர். தந்தை மகற்காற்று உதவி அவைத்து முந்தி இருப்ப செயல் என்பது ஒரு குறள். அதாவது தந்தையானவர் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, அறிஞர்கள், பேரறிஞர்கள், பேராற்றல் படைத்தவர்களுடைய சபையில் முன்னால் இருக்கக்கூடிய அளவிற்கு அவரை தர உயர்த்துதல். அதே மாதிரி மகனுக்கு என்ன கடமை, மகனுக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும் சொல். உன்னை குழந்தையாக பெறுவதற்கு இவன் தந்தை எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கிறானோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குறள். அந்த அளவிற்கு ஒரு பெருமைக்குரிய மனிதர், மாணவர். 8ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்தவுடன் அவர் பள்ளிக்கூடத்திலே முதல் மாணவர். 1971-72 என்று நினைக்கிறேன். முதலில் இந்த மாணவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக மாவட்டந்தோறும் மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த மாடல் ஸ்கூலில் யார் இடம் பெற முடியும்னு சொன்னால், ஒன்றியத்தோறும் முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்கள் அந்த பள்ளியில் படிக்கலாம். இலவச கல்வி, எல்லாமே இலவசம். உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே. ஒரு புதுமையான கல்வி. அந்த அறந்தாங்கி ஒன்றியத்தில் முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செல்வராஜ். அதற்கடுத்தது அவருக்கு மாதிரி பள்ளியில், மாடல் ஸ்கூலில் இடம் கிடைத்தது. அந்த மாடல் ஸ்கூலில் படித்து முதல் மாணவராக தேர்வு செய்யப்பட்டார். அதனால் அவருக்கு மதுரை பாலிடெக்னிக் கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைத்தது. அதற்கடுத்தது மதுரை பாலிடெக்னிக்கில் படித்து பட்டம் பெற்ற பிற்பாடு மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்றார். அதனால் அவருக்கு என்ன செய்தது, இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைத்தது. இதெல்லாம் விட சிறப்பு என்னென்னா, அவருடைய பெருமைக்குரிய விஷயம், திருச்சியில் இருக்க பெல் நிறுவனத்தில் அவருக்கு முதல் வேலையாக மிகச்சிறப்பாக ஒரு இன்ஜினியராக பொறுப்பேற்றார். அதற்கடுத்தது அவர் தன்னுடைய திறமைகளால் மிகச்சிறப்பான திறமை வாய்ந்தவர். அவரை சொல்வதில் எனக்கு பெருமை. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை சொல்வது புண்ணியம். அதே மாதிரி இந்த மாணவரை பற்றி நான் சொல்வது மிகப்பெரிய புண்ணியம். அவர் என்ன செய்தார், பெல் நிறுவனத்தில் பணியாற்றி ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளிலேயே தேசிய விருது பெற்றார். மிகச்சிறந்த பொறியாளர் என்ற விருது பெற்றார். அந்த அளவிற்கு ஒரு மிக அருமையான மாணவர். இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் முதலில் அவருடைய புத்தகங்கள், நோட்டுகளை வாங்கி பார்க்கின்ற பொழுது துணிவே துணை என்று எழுதியிருந்தார். துணிவே துணை மிகவும் அற்புதமான வாசகம், தன்னம்பிக்கையான வாசகம், தைரியம் தரக்கூடிய வாசகம், முன்னேற்றத்திற்கு மிகவும் அடிப்படையான வாசகம். துணிவே துணை. துணிவே துணைன்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய மன உறுதியும் மன நம்பிக்கையும் துணிவே துணை. அதே மாதிரி எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரியன் என்று ஒரு குறள் இருக்கிறது. அதே மாதிரி மிகவும் திறமையான, படிப்பில் சிறந்தவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவர் என்ன செய்வார், எண்ணி துணிக கண்மும்
என் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குரலுக்கு ஒப்பாகவும் முதலில் நன்றாக திட்டமிட்டு யோசனை செய்து மிகவும் அருமையாக படித்து வேலை செய்வார். அதனால தான் அவருக்கு அகில இந்திய அளவில் தேசிய விருது அவருக்கு கிடைத்தது பெல் நிறுவனத்தில். அந்த அளவிற்கு ஒப்பற்ற ஒரு மாணவர். இதை சொல்வதனால் எனக்கு பெருமை என்று முன்னாலே சொல்லிவிட்டேன். இந்த துணிவே துணை என்ற வாசகம் கல்கண்டு என்று ஒரு பத்திரிகை வந்தது, வார இதழ். தமிழ்வாணன் என்ற ஒரு பெரியவர், மிகப்பெரிய பேரறிஞர், அருமையாக அந்த புத்தகத்தை வார இதழை நடத்தி கொண்டிருந்தார். அதற்கு பின் அவருடைய மகன் லேனா தமிழ்வாணன் நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது நடக்கிறதா என்று தெரியவில்லை. ஆமாம், அதில் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னென்னா, மிக சின்ன சின்ன விஷயங்களாக, நிறைய விஷயங்களாக, என்ன சொல்லப்போனோம்னா, இந்த வினாடி வினா நிகழ்ச்சி, அதாவது குவிஸ் ப்ரோக்ராம் பரம்பதியில் அதற்கு மிகவும் அற்புதமான ஒரு அளவான மிகச்சிறப்பான தயாரிப்பை அந்த கல்கண்டு கொடுக்கும், அந்த நூல் கொடுக்கும், புத்தகம் கொடுக்கும். அது மாதிரி அந்த துணிவே துணை என்ற வாசகம் என்னை கவர்ந்தது. இன்றும் நான் என்னுடைய வாழ்க்கையில் தைரியம், தன்னம்பிக்கையை தர வேண்டும். நம்பிக்கையில் நான் என்ன செய்ய வேண்டும்? சிறந்து வழங்க வேண்டும். மழையின் தெரியாது அடங்கியான் தோற்றும் நிலையினும் மானப்பெறுது என்று சொன்ன மாதிரி, என்னுடைய கொள்கையிலிருந்து, கோட்பாடுகளிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, வழிபாட்டிலிருந்து என்ன செய்யக்கூடாது? சிறிதும் தளரக்கூடாது என்ற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போன். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நிறைய மன நிறைவுகள், பெருமைகள் கிடைக்குன்னு சொல்லக்கூடாது, மன நிறைவுகள் கிடைத்தது. அந்த அளவிற்கு அந்த வாசகம் துணிவே துணை. இப்போ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பதிவில் மாணவர் ஒருவரை சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அவரிடம் இருந்த சிறப்பியல்களை சொல்லியிருக்கிறேன். அவர் பெற்ற பெருமைகளை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வாசகம் என்னென்னா, 5ஆம் வகுப்பு மாணவர் கவிதை எழுதுவார், விளையாடுவார், படம் வரைவார், எல்லாமே செய்வார். அந்த மாதிரி அவருக்கு பிடித்தமான அந்த வாசகம் என்னென்னா, துணிவே துணை. நமக்கு துணி தான், யார் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் சரி, நம்முடைய துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? அவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து நம்மை முன்னேற்ற வேண்டும். அதனால தான் இந்த பதிவு மிக அருமையான பதிவு. என்னுடைய மாணவருக்கு பெருமை சேர்த்ததுங்கிறத விட, என்னுடைய மாணவர்களை பெருமையை சொல்லி நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன். அந்த அளவிற்கு உள்ள பதிவு. அதனால் எல்லோரும் படிக்கின்ற காலத்தில் எல்லோரும் நல்லா படிக்கணும், தன்னம்பிக்கையோடு படிக்கணும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் AI வந்து விட்டது. இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் பள்ளிக்கூடங்களுங்கிறது இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சமெல்லாம் எனக்கு இருக்கிறது. பள்ளிக்கூடம் என்பது மிக புனிதமானது. ஊரில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து, ஒன்றாக உண்டு, ஒன்றாக படித்து, ஒன்றாக விளையாடி மிகச்சிறப்பாக வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். அதே நேரத்தில் கொரோனா காலம் வந்தது. அந்த கொரோனா காலம் வந்த நேரத்தில் அதனுடைய தொற்று காரணமாக பள்ளிக்கூடங்கள் இல்லை என்று சொல்லி முதலில் ஆன்லைன் வகுப்புகள், அதாவது செல்லு, தொலைக்காட்சியின் மூலமாக கல்வி சொல்லிக் கொடுப்பது என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது இப்பொழுதும் தொடர்கிறது என்பது மிகவும் துரதிர்ஷ்டம். காரணம் என்னென்னா, ஒரு சமுதாய நல்லிணக்கம், சமுதாய எண்ணம், சமுதாய சிந்தனை. இவன் என்னுடைய சகமானவன், என்னுடைய கிளாஸ்மேட், நான் அவனுடன் படிக்கிறேன், எங்கள் தெருக்காரன், எங்களுடைய ஊர்க்காரன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம், சேர்ந்து பயணம் செய்வோம், சேர்ந்து உண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களெல்லாம் நம்மிடம் இல்லாத அளவிற்கு இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த காலத்தில் மாணவ செல்வங்களெல்லாம் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை சொல்லுகிறேன். ஒரு மாணவருடைய பெருமை எனக்கு, என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு பெருமைக்குரியவர்கள். அதில் மறக்க முடியாத பெரியவர் யாருன்னா, முதலிடம் யாருன்னா இந்த செல்வராஜ் தான். காரக்கோட்டை செல்வராஜ், சுப்பையா செல்வராஜ். அதனால் எல்லோரும் என்ன செய்யணும்? தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆசிரியர் வழிகாட்டுவார். அதே மாதிரி அப்பா அம்மா நமக்கு துணை இருப்பார்கள். அதே மாதிரி நண்பர்கள், நல்லவர்களெல்லாம் நமக்கு துணை இருப்பார்கள். அதே மாதிரி பெரியவர்களோடு நமக்கு நல்ல வழிகாட்டுவார்கள் என்ற எண்ணத்தை நம்முடைய மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையில் என்ன செய்ய வேண்டும்? பள்ளியில், விளையாட்டில், போட்டிகளில் சிறந்தவர்களாக நாம் வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. அதனால் எல்லோரும் துணிவே துணை. தாயே,
அதாவது தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த செல்வராஜ்கிட்ட அதிகமாக தெய்வ நம்பிக்கை இருந்தது. அந்த காலத்தில் திருநீர் பூசிக்கிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் சிலோன்லேருந்து அந்த பையன் வந்த காரணத்தினால எப்பொழுதுமே என்ன செய்வார், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே திருநீர் பூசியிருப்பார்கள். அதனால் நல்ல திருநீர் பூசியிருப்பார், தெய்வ நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி நன்றாக படிப்பார். காரணம் என்னென்னா, இந்த தெய்வ நம்பிக்கை தான் நம்ம என்ன செய்யும், நம்மை வழிநடத்தும். இன்றைக்கி கர்மான்னு ஒன்று சொல்கிறோம். அது என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நாம் பிறப்பெடுக்கிறோம். அரிதறிது மானிடராய் பிறத்தலாது மனிதராக பிறந்துட்டோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதராக பிறந்த பிற்பாடு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்ல அறிவோடு, நல்ல ஞானத்தோடு, தெய்வ சிந்தனையோடு சமுதாயத்திற்கும் நமக்கும் நம்முடைய வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் நாட்டிற்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நாட்டை என்ன செய்ய வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே இருக்க வேண்டும். அதனால தான் அந்த மனித பிறவியானது மிகச்சிறப்பான பிறவி. இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோம். நாம் என்ன செய்வோம், அந்த மனித பிறவியுடைய பெருமையை என்ன செய்வோம், தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, துணிச்சலோடுனா அந்த சொன்ன மாதிரி திருக்குறள் சொல்லுது, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நன்றாக தெய்வ துணையோடு, தெய்வ சிந்தனையோடு நன்றாக திட்டமிட்டு என்ன செய்ய வேண்டும், அந்த பணியை தொடங்கினால், துணிச்சலோடு தொடங்கினால், துணிவோடு தொடங்கினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி வருவோம். நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறந்தாங்கி குரு சோலையப்பன்.